கரூரில் பணம் கைப்பற்ற விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பிரதமர் மோடியை சந்தித்து திமுகவினர் மனு அளித்துள்ளனர். இதன்பின் திமுகவைச் சேர்ந்த டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் மாநிலங்களவை எம்பி ராமலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 20 இயந்திரங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. 20 பணம் எண்ணும் இயந்திரங்கள் இருந்தால் எந்த அளவுக்கு பணம் இருந்திருக்கும் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்புநாதன் குறித்த பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் மனுவாக எழுதி தலைவர் கலைஞர் அவர்கள் பிரதமரிடமே நேரடியாக வழங்கி அது குறித்து விசாரணை செய்ய சொன்னார். இந்த மனுவிலே ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் பாங்காக்கில் உள்ள ஒரு வங்கியிலே முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதுபோல துபாயிலே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு மருத்துவமனையை கட்டி வருகிறார் என்ற செய்தி வருகிறது. பல்வேறு நாடுகளில் ஹாங்காங், தாய்லாந்து போன்ற சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளில் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை அன்புநாதன் மூலமாக முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த பணம் தமிழக அமைச்சரவையிலே உள்ள மூத்த அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களிடம் சார்பில் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அன்புநாதன் ஒரு சாதாரண கார் மெக்கானிக்காக பழைய வாகனங்களை வாங்கி விற்பவராக வாழ்க்கை ஆரம்பித்த அன்புநாதன் பிறகு கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக பல சொத்துக்களை வாங்கி குவித்தராக இருக்கிறார். எனவே இது குறித்து விசாரிக்க வேண்டும். நேரடியாக இங்கே சிபிஐ மூலம் விசாரணை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை மூலமாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரதமரிடம் கொடுத்த மனுவிலே தெரிவித்திருக்கிறோம். நிறைய சொத்துக்களை தமிழகத்திலும் இந்த அன்புநாதன் வாங்கியிருக்கிறார். ஒரு சாதாரண பழைய வாகனங்களை வாங்கி விற்கும் ஒரு நபர் திடீரென்று இந்த ஆட்சி 2011 அமைந்த பிறகு 5 ஆண்டுகளில் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்றால் அவர் யாருக்காக இதை செய்திருக்கிறார்? அவருடைய நண்பர்களாக விளங்குகின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் நத்தம் விஸ்வநாதன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் தவறுதலாக அரசாங்க பணத்தை சுரண்டிய அந்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இவரை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது. பல குற்றங்களை எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவற்றையெல்லாம் நாங்கள் பிரதமரிடம் வழங்கியிருக்கிறோம். நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறோம். அதுபோல வருவாய்த்துறை தலைமை அதிகாரியிடமும் வழங்கியிருக்கிறோம். அதற்காகத்தான் நான் இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறேன், டெல்லி வந்திருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்த பிரதமர் என்ன சொன்னார் சார்? ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தாரா? மனுவை வழங்கினோம். வழங்கும் பொழுதே நான் குறிப்பிட்டு சொன்னேன், வெளிநாடுகளில் இருக்கின்ற கருப்பு பணத்தை மீட்டு வருவதாக நீங்கள் மக்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் ஆதாரத்தோடு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம், இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னோம். அவர் நான் கவனிக்கிறேன், உடனடியாக இது குறித்து அதிகாரிகளிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த மனு என்பது தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவதற்காக அவருடைய வீட்டிலே, கரூரிலே உள்ள அன்புநாதன் இல்லத்திலே வைக்கப்பட்டிருந்த பணம். அந்த பணத்தை எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் ஒரு வேன் வாங்கி அந்த வேனிலே மத்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆம்புலன்ஸ் என்றெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அதன் மூலமாக பணத்தை விநியோகம் செய்தார்கள். அது தேர்தல் விதிமுறைக்கு முரணானது என்ற காரணத்தினால் அது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறோம். இது பொதுவாக 5 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய அளவிலே பண மோசடி ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் அங்கே உள்ள அமைச்சர்களின் மூலமாக செய்யப்பட்டது. அந்த ஊழல் பணம் கருப்பு பணமாக பினாமி டிரான்சாக்ஷன்ல வெளிநாடுகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மணி லாண்டரிங்,
பிளாக் மணி பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழே இது வரும். இது தேர்தல் தொடர்பான ஒன்று அல்ல. இது மொத்தத்தில் அதிமுக ஆட்சி எப்படி நடந்திருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது, அது எந்தெந்த நாடுகளிலெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்று.